மூளைக்கு மனசுக்கும் சண்டை வர்றப்ப மூளை ஜெயிக்க விடாமல் பார்த்துங்க. மூளை எல்லாத்தையும் லாஜிக் பேசும், மனசு மட்டும்தான் இமோஷன் பேசும். இமோஷன் மேட்டர்ஸ். ரைட்டு தானே? தப்பு தாயா இருக்கட்டும், தாய் மாமன் தப்பு பண்ணிட்டான், ரைட்டு, படியேறி வாசலுக்கு வந்துட்டான் பத்திரிக்கை வைக்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? மூளை என்ன சொல்லும்? தப்பு பண்ணான், அவனை வீட்டுக்குள்ளே விடாதன்னு சொல்லும். 1000 இருந்தாலும் அவன் என்ன உள்ளே வர சொல்ல அவங்க அம்மா சொல்லும். மன்னிச்சு உள்ள மகன் வர சொல்லத்தான் செய்வான். சாரின்னு சொல்லி காப்பி தான் கொடுப்பான். ஏதோ ஒரு வயசில் புரியாமல் செஞ்சுட்டேன்னு அவன் மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பை உங்கள் அறிவு தடுத்துரும், மனசு இடம் கொடுத்துரும். வி ஆர் குட் பீப்புள். முதல்ல அதை நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்ம கெட்டவேங்கிற ஜட்மெண்ட்லேயே முதல்ல வெளில வாங்க. 10 வருஷம் 15 வருஷம் பகவன் யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் கூட சில பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, உங்கள் வீடுகளே அது இருக்கலாம். உங்களுக்கு ஒரு அத்தை இருந்த விஷயமே தெரியாமல் 25 வயசு வரைக்கும் வளர்ந்தவங்களாம் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, மச்சன முறையில் ஏதோ பிரச்சனை வரப்போய் அவங்களோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அவங்க மைக்ரேட் ஆகி ஏதோ ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால் ஏதோ ஒரு ஊருக்கு அவங்க போய் செட்டில் ஆகிருப்பாங்க. எங்கேயாவது ஏதோ கல்யாணத்தில் பார்க்குறப்ப அவங்க அந்த பக்கம் போவாங்க, இவங்க இந்த பக்கம் போவாங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதில் பார்த்துருப்பாங்க. இவனுக்கு சாடமாடே தெரியுது நம்மளோட அத்தைன்னு, ஆனால் போய் பேசுகிறது கிடையாது, தெரியாது. அவங்களும் ஆசையாக அங்கேருந்து பார்ப்பாங்க. அப்படி இருப்பாங்க. நீ செத்தா நான் வரமாட்டேன், நான் செத்தா நீ வரமாட்டேன், தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி 2 குடும்பத்துக்கு இடையில் பரம்பரையாக பகை, 15 ஆண்டு கால பகை, நேருக்கு நேராக சந்திச்சுக்கிறது இல்லை. இப்படியான மனுஷன் நம்ம. ரைட்டு தானே? நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இது நடந்திருக்கும். இந்த 2 பகையான சமூகமோ சண்டையோ அல்லது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையோ 2 பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல நாள் பெரிய நாள்னு ஒரு இடத்துல வர்றப்ப எதிர் துருவத்தில் இப்படி சந்திச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதிரில் இப்படி சந்திக்கிறப்ப இந்த 2 பேரில் யாரோ ஒரு ஆள் கண்களை சந்திச்சுட்டு தவிர்க்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டா இவர் எப்படி இருக்குன்றவார். இவ்வளோதான். இந்த பைத்தியக்காரத்தனுக்கு எதிராக 15 வருஷமாக அடிச்சுக்கிட்டீங்க, நீங்கள் இவ்வளோ நல்லவன் தானே. அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து தின்னுக்கிட்டு மாப்பிள்ளை நம்ம 2 எதுக்கு மாப்பிள்ளை சண்டை போட்டோமோ 15 வருஷம் லைஃப் போச்சா இல்லையா? எவ்வளவு நல்லது கிட்ட இருந்திருக்கும், எத்தனை சம்மந்தம் பண்ணியிருக்கலாம். அவன் காலேஜ் சீட்டு வாங்கி நீ கொடுத்துருக்கலாம், அவனுக்கு கடன் கொடுத்துருக்கான், அவன் உனக்கு கடன் கொடுத்துருப்பான், உனக்கு பிரச்சனை வந்தப்போ ஓடோடி வந்து நின்றுருப்பான். அற்புதமான உறவை 15 ஆண்டுகள் உங்களுடைய முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளில் ஈகோவில் தொலைச்சி வச்சுருங்க. வி ஆர் குட் பீப்புள், வி ஆர் ட்ரைங் டு பி பேட். அதான் பிரச்சனை இங்கே. வி ஆர் ஆக்சுவலி குட் பீப்புள் தன் வி ஆர் ட்ரைங் டு பி பேட். ஏன்னா பேடாக இருக்கிறது தான் ஹீரோயிசம் இருக்குது. பேடாக இருந்தால் தான் கோவக்காரனாக இருக்கலாம், கையை வாங்கலாம், நான் யார் தெரியுமா சொல்லலாம், ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் விடலாம், சுருள் விடலாம், எல்லாம் பண்ணலாம். நல்லவனாக இருந்தால் லைஃப் நார்மலாக இருக்கும். அது நமக்கு அந்த ஹீரோயிசம் பத்தாமல் இருக்கு. நல்லவனாக இருந்தால் அடக்கமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், பணிஞ்சு போகணும், பொறுத்துக்கணும். இதெல்லாம் ஹீரோயிசத்தோட கனெக்டடாக இல்லை. அப்போது நீங்கள் கெட்டவனாக இருந்தால் தான் ஹீரோயிசக்காக இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னும் நீங்கள் நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக்கெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் மேட்ரு. சரின்னு ஒன்று இருக்குது, நல்லதுன்னு ஒன்று இருக்குது. மனசு எப்போதும் நல்லதை பற்றி சொல்லும், மூளை எப்போதும் சரியை பற்றி சொல்லும். பிஸ்னஸில் மட்டும் மூளையை வச்சுக்கோங்க, குடும்பத்துக்கு மனசை வச்சுக்கோங்க. இந்த மனசை மூளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். மூளைக்கும் மனசுக்கும் சண்டை வர்றப்ப தயவு செஞ்சு இந்த மூளையை தோக்கடிச்சு விடுங்க. இமோஷன் மேட்டர்ஸ். அது கிரிஞ்சாக இருந்தாலும் சரி தான். திரும்ப நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேயே வந்து சொல்கிறேன், தந்திரத்தை அறிவென்று நம்பாதீர்கள்.